நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கால வேளையில் மீண்டும் ஒரு விசை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசுவதில் இடைப்படுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 தினங்களுக்கு முன்பாக காலை செய்தியில் உலக செய்தியில் உலக நாடுகள் எப்படி கிறிஸ்மஸை வரவேற்பதற்கு, அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை வரவேற்பதற்கு, அந்த நாளை நினைவு கூறுவதற்கு எப்படி ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு செய்தி. எல்லா நாடுகளும் பலவிதமான அலங்காரத்தோடு ஆயத்தமாகி கொண்டிருப்பதை செய்தியில் அவர்கள் காண்பித்து அதை வெளிப்படுத்தினார்கள். அப்பொழுது ரஷ்யாவும் அதில் இருந்தது. ரஷ்ய தேசமும் கிறிஸ்மஸுக்கு எப்படி ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி, மற்றொரு புறத்தில் உக்ரைனும் எப்படி கிறிஸ்மஸுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி காண்பித்தார்கள். இந்த 2 தேசமும் கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நம் அனைவருக்கும் தெரியும். இந்த யுத்தத்தினால் 2 தேசமும் அதிகமான பாதிப்பை இருக்கிறது. அநேகர் மரித்து போயிருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கை இது நிமித்தமாக தலைகீழாக மாறி போயிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த தேசங்களுக்கு மேல் படிப்பு படிப்பதற்காக கடந்து போன நம்முடைய மாணவர்கள் அநேகர் இந்திய தேசத்திற்கு மீண்டும் வந்து சேர வேண்டிய ஒரு நிலை. அது நிமித்தமாக அவர்களுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்று சொல்லி ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலை. இப்படி யுத்தம் செய்து அநேகருடைய வாழ்க்கையை இழப்புக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த தேசங்களும் கூட கிறிஸ்மஸுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது என்ற செய்தியை நான் தொலைக்காட்சி பட்டியலே பார்த்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்திற்கு வந்தது. அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்காக, மனுக்குலத்தினுடைய பாவத்திற்காக மரிப்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளாக கடந்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த கடந்து வருகிற பொழுது அவருடைய வாழ்க்கையில் நடந்த கடைசி வார சம்பவங்களை லூக்காவும் சரி, மத்தேயும் சரி, யோவானும் சரி, இந்த 3 சுவிசேஷத்தில் அவருடைய கடைசி வாரத்தில் நடந்த சம்பவங்களை மிக தெளிவாக எழுதுகிறார்கள். அதுவும் குறிப்பாக லூக்கா மிக தெளிவாக எழுதுகிறார். அதிலே ஒரு வசனம், அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளாக வருவதற்கு முன்பதாக எருசலேம் பட்டணத்திற்கு வெளியே ஒரு மேடான பகுதியில் நின்று கொண்டு எருசலேம் பட்டணத்தை பார்க்கிறார். அந்த எருசலேம் பட்டணத்தில் இருக்கிற மக்கள் பஸ்கா பண்டிகைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். அதாவது இன்னும் சில நாட்களில், இன்னும் ஒரு 4 அல்லது 5 நாட்களுக்குள்ளாக பஸ்கா பண்டிகை அவர்களுக்கு வர இருக்கிறது. அந்த பஸ்கா பண்டிகை நிமித்தமாக கொண்டாடுவதற்காக எருசலேமில் இருக்கக்கூடிய மக்கள் பொருள்கள் வாங்குவதில், ஆடு மாடுகள் வாங்குவதில், திராட்சை ரசம் வாங்குவதில், மற்ற பண்டிகை கொண்டாடுவதற்கு தேவையான மற்ற பொருள்களை வாங்குவதற்காக அவர்கள் மிகவும் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்கள். அதை கற்பனை செய்து பார்க்கிற பொழுது, ஒருவேளை சென்னையில் இருக்கக்கூடிய டி ரங்கநாதர் தெரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருவில் சில வேளைகளில் ட்ரோன் கேமரா மூலமாக காண்பிப்பார்கள். இந்த நல்ல நாள் பண்டிகை வருகிற பொழுது, தீபாவளி மற்ற பண்டிகை வருகிற பொழுது அங்கே பொருள்களை வாங்குவதற்கு ஜனங்கள் எப்படி அந்த தெருவில் குவிந்து கிடக்கிறார்கள் என்று சொல்லி. ஒருவேளை அன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேம் மக்களை பார்க்கிற பொழுது அந்த பட்டணத்தின் எல்லா வீதிகளிலும் மக்கள் மிகவும் அலுவல்களாக பொருள்களை வாங்குவதில் மகிழ்ச்சியாய் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. இந்த வார்த்தை மிகவும் சந்தோஷமான ஒரு வார்த்தை கிடையாது. இது சிந்திக்க வேண்டிய வார்த்தை, துக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை, வருத்தப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. ஏனென்று சொன்னால்,
மக்கள் பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். அந்த பஸ்கா பண்டிகையினுடைய நோக்கம் என்ன? அதாவது இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களுக்கு, யூதா தேசத்து ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த பண்டிகைகள் அர்த்தமுள்ளவைகள். அதுவும் குறிப்பாக பஸ்கா பண்டிகை முதல் பண்டிகை. அந்த முதல் பண்டிகை அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே 400 ஆண்டுகள் இருந்து அவர்கள் விடுதலை பெற்ற நாளிலே கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகை. கொண்டாடும்படியாய் மோசேயின் மூலமாய் அவர்கள் கட்டளை பெற்று, அந்த கட்டளையை மோசே பெற்றுக்கொண்டு இவர்களுக்கு கொடுத்தான். அது நிமித்தமாக அவர்கள் அந்த பண்டிகையை கொண்டாடினார்கள். அந்த நாளில் தானே அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்றார்கள். ஆக விடுதலை கிடைத்தபடியினாலே மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பண்டிகை தான் பஸ்கா பண்டிகை. அதைத் தொடர்ந்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற்கனின் பண்டிகை, அறுவடை பண்டிகை மற்றும் எக்கால பண்டிகை, கூடார பண்டிகை என்று சொல்லி பல பண்டிகைகள் அவர்கள் கொண்டாடினார்கள். ஆனால் ஒவ்வொரு பண்டிகையின் பின்னணியிலே அர்த்தம் இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இந்த கால வேளையில் இன்று உலகமும் அதிலுள்ள மக்களும் கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்காக ஆயத்தமாகி கொண்டிருந்தார்கள். கடந்த ஒரு வார காலமாக இப்பொழுது நாம் கிறிஸ்மஸ்க்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். யுத்தம் செய்கிற நாடுகள், ஜனங்களை கொன்று குவித்த நாடுகள், வீடுகளை இடித்து மக்களை துன்பப்படுத்தின நாடுகள், மக்களை அகதிகளாய் தங்களுடைய சொந்த தேசத்தை விட்டு அகதிகளாய் கடந்து போகும்படியாய் செய்த நாடுகள் எல்லாம் இப்பொழுது கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்காக ஆயத்தமானார்கள். நான் எந்த ஒரு நாட்டையும் நான் குறை சொல்லவில்லை. நான் அரசியல்வாதி கிடையாது. இந்த யுத்தம் இந்த தேசத்தில் நடைபெறுவதற்கு இதுதான் காரணம் என்று காரணத்தையும் நான் சொல்ல விரும்பவில்லை. எனக்கு தெரியாது. ஆனால் யுத்தம் எதற்காக நடக்கிறது? சமாதானத்தின் தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது மனுக்குலத்திற்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக. அவர் இந்த பூமிக்கு வந்தபடியினாலே மனுக்குலத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த காலவேளையில் நீங்களும் கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கலாம். பலவிதமான ஆயத்தங்களை நீங்கள் செய்திருக்கலாம். அது தவறு என்று சொல்லி நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாய் கடந்து வந்தார். அது மறுக்க முடியாத ஒரு உண்மை. 33.5 ஆண்டுகள் நமது மத்தியிலே வாழ்ந்தது உண்மை. அவர் சிலுவையில் மரித்தது உண்மை. அவர் மீண்டும் வருவதாக வாக்குத்தத்தம் கொடுத்ததும் உண்மை. ஆக 2000 ஆண்டுகளுக்கு பிறகு கிறிஸ்து பூமியிலே வந்ததை நினைவு கூறும்படியாக நாம் கொண்டாடக்கூடிய இந்த பண்டிகை நாளில் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக மாம்சத்தில் எதற்காக வந்தார்? அவர் வந்தபடியினாலே உங்களுக்கும் எனக்கும் என்ன நன்மை இருக்கிறது, என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது, அதனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த நாளை நாம் நினைவு கூறுவோமே என்றால், கொண்டாடுவோமே என்றால் அதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. எனவே வேத வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை தான் நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். சரி, இந்த நாளின் செய்திக்காக, சுருக்கமான ஒரு செய்திக்காக நான் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், அதிலே 14-15 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. ஆதலால், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை. ஏனென்றால் இந்த எபிரேயருக்கு எழுதின ஆக்கியன் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார், அவருடைய மேன்மை என்ன, அவருடைய குணாதிசயம் என்ன, அவருடைய மகத்துவம் என்ன என்பதை 1ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தார். அவர் பிதாவினுடைய தற்சுரூபமாக இருந்தார். அவர் மூலமாக தேவ திட்டம் இந்த பூமிக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அவர் இந்த பூமிக்கு
அனுப்பப்பட்டார். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாளிலே தம்முடைய குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். அப்படி என்றால் கடைசி நாளிலே இந்த உலகமும் அதில் இருக்கிற மக்களும் தேவனையும் அவருடைய திட்டத்தையும் பரிபூரணமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தம்முடைய குமாரனையே கடைசியில் பிதாவாகிய தேவன் அனுப்பினார் என்று சொல்லி 1ஆம் அதிகாரத்திலே பேசிவிட்டு, அந்த தேவன் தேவகுமாரன் மாம்சத்திலே வந்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை இந்த 2ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். அப்படி எழுதுகிற பொழுதுதான் இந்த 14-15வது வசனத்தில் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும், அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அவர்களைப் போல, பிள்ளைகளைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். பிள்ளைகள் என்று சொல்லுகிற பொழுது ஆதாமுடைய பிள்ளைகளாகிய நாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவர் பரிசுத்தர், திருத்துவத்தின் 2வது நபர். ஒரு புரிந்து கொள்ளுதலுக்காக 2வது நபர் என்று நாம் சொல்லுகிறோமே ஒழிய தரத்தில் அல்ல. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற திருத்துவ இயக்கத்தில் மூவரும் சரிசமமானவர் என்று சொல்லி நாம் நம்புகிறோம். ஆக மாம்சத்திலே வந்த தேவகுமாரன் அவர் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க என்று சொல்லுகிற பொழுது ஆதாமின் பிள்ளைகளாகி நாம் அவரால் படைக்கப்பட்ட, தேவனால் படைக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இந்த பூமியில் இருக்கிறோம். ஆக மனிதர்களாகிய நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இந்த பூமியில் இருக்கிறோம். ஆக தேவனும் இந்த பூமிக்கு வருகிற பொழுது அவர் வித்தியாசமான ஒரு வகையில் வந்திருந்தால், தோன்றியிருந்தால் மனுக்குலம் அவரை அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் மனுக்குலத்திற்கு எந்த விதத்திலும் பிரயோஜனம் இருந்திருக்க முடியாது. நான் யோசித்து பார்ப்பேன், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது என்று சொல்லி நாம் 24வது சங்கீதத்திலே வாசிக்கிறோம். இந்த உலகத்தின் எல்லா மேன்மைகளும் மகிமைகளும் அவருடையதாக இருக்கிற பொழுது, அந்த தேவன் இந்த பூமிக்கு வருகிற பொழுது அவர் தெரிந்து கொண்ட விதம், அவர் தோன்றின விதம், அவர் பிறந்த விதம், அவர் வாழ்ந்த விதம் எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கிற பொழுது அது மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு எத்தனை ஆண்டுகள் ஆயுசு நாள் கொடுக்கப்பட்டாலும் அதை புரிந்து கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அரண்மனையில் பிறந்திருக்கலாம் அல்லவா? ஒரு வெளியேற பெற்ற பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் அல்லவா? இன்னும் உலகத்திலே சகல மகிமையும் கொண்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாட்டிலே, ஒரு தேசத்தில் அன்றைக்கு ரோமர்கள் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ரோம அரசாங்கத்தினுடைய தலைநகர் ரோமாபுரியில் அவர் பிறந்திருக்கிறார் அல்லவா? அவர் எருசலேமிலே, பெத்லெஹேமில் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்ததற்கான நோக்கம் என்ன? தேவ திட்டம், வேத வசனம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக. சரி, இந்த எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்து மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக அவர் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லுகிறார். முதலாவதாக இந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் என்று சொல்லுகிற பொழுது அதனுடைய பொருள் என்னவென்று சொல்லி பார்ப்போம் என்றால், எல்லா வகையிலும் சராசரி மனிதனாக தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்பட்டார். நீங்கள் 4 சுவிசேஷத்தை படிக்கிற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும், ஒரு சராசரி மனிதர்களாகிய நமக்கும் என்னவெல்லாம் இந்த பூமியில் தேவைகள் இருக்கிறதோ, என்னவெல்லாம் நாம் சந்திப்போமோ, எல்லா விதமான சூழ்நிலைக்குள்ளாக அவர் கடந்து போனார். இயேசு கிறிஸ்துவுக்கும் களைப்பு வந்தது, இயேசு கிறிஸ்துவுக்கும் தாகம் வந்தது, இயேசு கிறிஸ்துவுக்கும் பசி வந்தது, இயேசு கிறிஸ்துவும் உறக்கம் வந்தது, இயேசு கிறிஸ்துவும் இளைப்பாறினார், உறங்கினார், தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆக சராசரி மனிதர்கள் இந்த பூமியிலே வாழுகிற பொழுது கடந்து செல்லக்கூடிய எல்லா விதமான அனுபவங்களுக்குள்ளாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கடந்து போனார்.
சரி, ஏன் மாம்சத்தில் தேவன் வர வேண்டும் ஐயா? இந்த உலகத்தை படைத்த தேவன் மாம்சத்தில் வர வேண்டிய அவசியம் என்ன? இன்றைக்கும் அநேகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை ஒரு அவதாரமாக நினைக்கிறார்கள். அதாவது தெய்வங்கள் பல காலகட்டத்தில் புராணங்களில் அல்லது மற்ற நம்பிக்கை உடைய மக்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா, இந்த தெய்வம் இந்த காலகட்டத்தில் இந்த உருவத்திலே தோன்றியது, இந்த யுகத்திலே இந்த உருவத்திலே தோன்றியது, அந்த யுகத்திலே இந்த உருவத்திலே தோன்றியது, இவர்தான் கடவுள், இந்த யுகத்திலே இவருக்கு இந்த பெயர், மற்ற யுகத்திலே அவருக்கு இந்த பெயர், இந்த ரூபத்திலே தோன்றினார் என்று சொல்லி மற்ற நம்பிக்கையுடைய மக்கள் சொல்லுகிறார்கள். அது அவதாரம். ஆனால் கிறிஸ்துனுடைய பிறப்பு அவதாரம் கிடையாது. அவர் இந்த பூமியிலே சராசரி மனிதனைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய நம்மை போலவே அவர் பூமியிலே தோன்றினார். ஏன்? அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுகிற இந்த நாளில் எப்படி லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள். அந்த பஸ்கா பண்டிகையினுடைய நோக்கம் என்ன? அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக ஒரு மிருகம் பலி கொடுக்கப்பட்டது. அந்த மிருகத்தினுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அந்த மிருகத்தினுடைய இரத்தம் சிந்தப்பட்ட அந்த நாளில் அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்றார்கள். ஆக அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக அங்கே ஒரு மிருகத்தை தேவனாகிய கர்த்தர் பலி கொடுத்தார். இது எதை வெளிப்படுத்துகிறது? ஏதேன் தோட்டத்திலே மனிதன் விழுந்து போன உடனேயே ஆதாம் ஏவாளுக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், ஸ்திரீயின் வித்தாக இரட்சகர் அனுப்பப்படுவார். ஸ்திரீயின் வித்தாக இரட்சகர் அனுப்பப்படுவார். அந்த ஸ்திரீயின் வித்தாக வருகிற இரட்சகர் மனுக்குலத்தினுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக தம்மையே ஜீவ பலியாக கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுப்பார். அவருடைய பரிசுத்தமான இரத்தம் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்படும். மனுக்குலத்தினுடைய பாவத்திற்கு பரிகாரமாக அவர் சிலுவையில் இரத்தம் சிந்துவார். அந்த சிலுவையின் இரத்தத்தின் மூலமாக மனுக்குலம் விடுதலை பெறும் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தான் அங்கே ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதை நிரூபிக்கக்கூடிய வகையில் அல்லது அதற்கு முன்மாதிரியாக ஒரு மிருகம் பலியாக கொடுக்கப்பட்டு அதனுடைய தோலை எடுத்து ஆதாம் ஏவாளிற்கு கர்த்தர் தோல் உடையை உடுத்தி ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பினார். அது எதை வெளிப்படுத்துகிறது? இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம். மனிதன் தேவ சமூகத்திற்கு இப்படித்தான் வர வேண்டும் என்ற ஒரு நியமத்தை கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே நியமித்தார். ஆக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இரட்சகர் என்று அநேகர் வேத வசனத்தின் அடிப்படையில் கிறிஸ்துனுடைய இந்த கிறிஸ்மஸ் நாளை, பிறந்த நாளை வியாக்கியானம் பண்ணுவது கிடையாது. இது ஏதோ ஒரு பண்டிகை, உலக மக்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையில் இதுவும் ஒன்று என்று அவர்கள் கருதுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மாம்சத்தில் இரத்தத்தில் உங்களைப் போல என்னைப் போல வந்ததற்கான நோக்கம் இருக்கிறது. அது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒன்று, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒன்று. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது அங்கே பவுலடிகளார் சொல்லுகிறார், காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவனாகிய கர்த்தர் அனுப்பினார் என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். ஆக தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலேயும் இரத்தத்திலேயும் சராசரி மனிதனைப் போல இந்த பூமியிலே பிறந்தது தேவ திட்டம். தேவனால் அவர் அனுப்பப்பட்டார். எதற்காக அப்படி வந்தார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, மனிதனை புரிந்து கொள்வதற்கு. மனிதன் இந்த பூமியிலே வாழுகிற பொழுது அவன் பலவிதமான பாடுகளுக்குள்ளாக கடந்து போகிறான், பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து போகிறான், பலவிதமான போராட்டங்களுக்குள்ளாக கடந்து போகிறான், பலவிதமான தேவைகளுக்குள்ளாக கடந்து போகிறான், பலவிதமான குறைகளுக்குள்ளாக கடந்து போகிறான், பலவிதமான பலவீனங்களுக்குள்ளாக கடந்து போகிறான்.
இது மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழை, பணக்காரர்கள், கல்விமான்கள், ஞானிகள், அறிவுள்ளவர்கள், அறிவில்லாதவர்கள் என்று யாராக இருந்தாலும் சரி, இந்த பூமியிலே வாழுகிற பொழுது மனிதனுடைய வாழ்க்கையிலே பல போராட்டங்கள் இருக்கிறது, பல கஷ்டங்கள் இருக்கிறது, கண்ணீரின் பாதை இருக்கிறது, துன்பத்தின் பாதை இருக்கிறது, வேதனையின் பாதை இருக்கிறது. அந்த பாதையில் மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும், மனிதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மனிதனுடைய பிரச்சனைகள் என்ன, மனிதனுடைய பலவீனங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக தேவகுமாரன் மாம்சத்திலே வந்தார். புரிந்து கொண்டதோடு மாத்திரமல்ல, உணர்ந்து கொண்டதோடு மாத்திரமல்ல, ருசிக்க மாத்திரமல்ல, இரண்டாவதாக உதவி செய்யும்படியாக வந்தார். மனுக்குலத்திற்கு உதவி செய்யும்படியாக வந்தார். சிலர் சில வேளைகளில் நம்மை புரிந்து கொள்ளலாம், ஆனால் அவர்கள் நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள், உதவி செய்ய முடியாது, உதவி செய்யக்கூடிய இடத்தில் அவர்கள் இருக்க மாட்டார்கள். புரிந்து கொள்வார்கள், சிலரால் உதவி செய்ய முடியாது. ஆனால் தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தபடினாலே நம்மை புரிந்து கொள்ள அவருக்கு அது ஏதுவாக இருந்தது. ஒன்று. இரண்டாவதாக நமக்கு உதவி செய்ய அவரால் முடிந்தது. எந்த விதமான உதவி என்று சொல்லி பார்க்கிற பொழுது நாம் இங்கே 14வது வசனத்திலே 15வது வசனத்திலே வாசிக்கிறோம். முதலாவதாக அவர் ஏன் மாம்சத்தில் வந்தார் என்று சொல்லி 14ஆம் அதிகாரத்தில் ஆக்கியோன் சொன்னான். என்ன? பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவர்களைப் போல, உங்களைப் போல, என்னைப் போல, உங்களை புரிந்து கொள்ள, என்னை புரிந்து கொள்ள, உங்களுடைய தேவைகளை அறிந்து கொள்ள, என்னுடைய தேவைகளை அறிந்து கொள்ள, உங்களுடைய பலவீனங்களை, என்னுடைய பலவீனங்களை அறிய புரிந்து கொள்ள அவர்களைப் போலவே அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக பூமிக்கு வந்தார். ஏன்? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். முதலாவதாக சொன்னேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமிக்கு மாம்சத்திலே சராசரி மனிதனைப் போல வந்தபடினாலே அவர் மனுக்குலத்தினுடைய தேவையை, உங்களுடைய தேவையை, என்னுடைய தேவையை அவர் அறிந்து கொள்ள முடிந்தது. இரண்டாவதாக நம்மோடு தொடர்பு கொள்ள முடிந்தது. மூன்றாவதாக நமக்கு உதவி செய்ய முடிந்தது. அவரால் உதவி செய்ய முடிந்தது. என்ன உதவி? மரண பயத்திலே ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திற்கு அடிமையாக இருக்கிற மனுக்குலத்திற்கு விடுதலை பண்ணக்கூடிய ஒரு 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 காரியத்திற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமிக்கு மாம்சத்திலே மனிதனாய் வந்தார். இன்றைக்கு மாம்சத்தில் மனிதனாய் வந்தபடியினால பூமிக்குரிய அநேக ஆசீர்வாதங்களை உலக மக்கள் தேடுகிறார்கள். கிறிஸ்து ஏன் வந்தார் என்று சொல்லி அறியாத அநேக கிறிஸ்தவர்கள் அவர் வந்தபடினால எனக்கு அந்த ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம் பூமியில் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் தேடுகிறார்கள். ஆனால் முதலாவது வேத வசனத்தின் அடிப்படையில் பூமியிலே அவர் மாம்சத்தில் வந்தபடியினால எனக்கு இருக்கக்கூடிய ஸ்லாக்கியங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவரே ஒரு தரித்திரனை போல பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் பவுலடிகளார் இதைவிட மிக சிறப்பாக கிறிஸ்துவின் தன்மையை பற்றி பேசுகிறார். ஆனால் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் அவர் மாம்சத்திலே வந்ததனுடைய நோக்கத்தை சொல்லுகிறார். அங்கே கிறிஸ்துவின் தன்மையை பற்றி பவுலடிகளார் பேசுகிறார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி அங்கே அவருடைய தியாகத்தை, அவருடைய குணாதிசயத்தை, அவருடைய தன்மையை வெளிப்படுத்துகிறார். ஆனால் இங்கே எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் அவர் மாம்சத்தில் வந்ததனுடைய நோக்கத்தை சொல்லுகிறார்.
பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானபடியினாலே அவரும் அவர்களைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். எதற்கு? பிள்ளைகளை புரிந்து கொள்ள, பிள்ளைகளுக்கு உதவி செய்ய, பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்க. என்ன விடுதலை? எந்த விதமான விடுதலை? எதிலிருந்து விடுதலை என்று சொல்லி யோசிக்க வேண்டும். எந்த விதமான விடுதலை? எதிலிருந்து விடுதலை என்று நாம் யோசிக்க வேண்டும். இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, மனுக்குலம் அடிமைத்தனத்திலே இருந்தது, அடிமைத்தனத்திலே கட்டப்பட்டு இருக்கிறது, அடிமைத்தனத்திலே மனுக்குலம் விழுந்து கிடக்கிறது. யார் மனுக்குலத்தை அடிமைத்தனத்திலே கட்டி வைத்திருக்கிறது? பிசாசானவன். பிசாசானவன். 14ஆம் அதிகாரம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தின் 14வது வசனத்தினுடைய கடைசி பகுதியில், பின்பகுதியில், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. கிறிஸ்து மாம்சத்திலே வந்ததனுடைய நோக்கமே அடிமைத்தனத்தில் இருக்கிற மனுக்குலத்திற்கு விடுதலை கொடுப்பதற்காக. அதுவும் எப்படி? ஏதோ பொன் வெள்ளியை கொடுத்தல்ல, உலக பிரகாரமான மற்ற ஸ்லாக்கியங்களை கொடுத்தல்ல, தமது மரணத்தினாலே, அவருடைய மரணத்தினாலே. இந்த 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 எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15வது வசனம் ஆழமான இறையியல் உண்மைகளை சார்ந்திருக்கிறது. ஆழமான, மிகவும் ஆழமான இறையியல் உண்மை. தேவன் மாம்சத்தில் வர வேண்டிய அவசியம் என்ன? தேவன் மரிக்க வேண்டிய அவசியம் என்ன? கிறிஸ்து மாம்சத்தில் வர வேண்டிய அவசியம் என்ன? அவருக்கு ஒரு மாம்சம் தேவை இருந்தது, அவருக்கு ஒரு சரீரம் தேவை இருந்தது. அந்த சரீரத்தினுடைய நோக்கம் என்ன? பூமியிலே புசித்து குடித்து நீங்களும் நானும் வாழ்வதைப் போல பலவிதமான ஆடைகளை உடுத்தி, உலக பிரகாரமான பல சம்பாத்தியங்களை சம்பாதித்து, அடுக்குமாடிகளை கட்டி, விலை உயர்ந்த வாகனங்களை வாங்கி சந்தோஷமாய் வாழ்வதற்கா? இல்லை, இல்லை. மனுக்குலத்திற்காக மரிப்பதற்காக அவருக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது. அதையும் இந்த எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் மிக தெளிவாக சொல்லுகிறான். இந்த எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் அதையும் மிக தெளிவாக சொல்லுகிறான். இதோ புஸ்தக சுருளிலே என்னை பற்றி எழுதியிருக்கிறது, இதோ உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக நான் வருகிறேன் என்று சொல்லி இதிலே ஆக்கியோன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக நான் வருகிறேன். சர்வாங்க தகன பலிகளை நீர் விரும்புவது கிடையாது, எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வதாக எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் சொல்வதை நாம் இந்த புத்தகத்திலே வாசிக்கிறோம். 10ஆம் அதிகாரத்திலே வாசிப்போம். ஆக கிறிஸ்துக்கு சரீரம் ஏன் கொடுக்கப்பட்டது? கிறிஸ்து ஏன் சரீரத்தில் வந்தார்? ஒரு முறை ஒரு வாலிப பையன் ஒரு நாள் கிறிஸ்மஸ் தினத்தன்று நான் உங்கள் வீட்டுக்கு வந்து நான் உங்கள் வீட்டை பார்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்டான். சரி வா தம்பி என்று சொல்லி நான் சொன்னேன். ஆனால் கிறிஸ்மஸ் நான் எத்தனையோ முறை எங்கள் வீட்டுக்கு நான் அழைத்து இருக்கிறேன். ஆனால் அந்த வாலிப பையன் பல சாக்கு போக்கு சொல்லி மறுத்து விட்டான். ஆனால் கிறிஸ்மஸ் தினத்தன்று நான் வருகிறேன் என்று சொன்னானே. ஆக நான் அவனை பார்த்து கேட்டேன், தம்பி கிறிஸ்மஸ் தினத்தன்று ஏன் வர விரும்புகிறாய் என்று சொல்லி. இல்லை, உங்கள் வீட்டில் அந்த குடிலெல்லாம் அமைச்சிருப்பீங்க, அதில் நிறையா அலங்காரமெல்லாம் பண்ணியிருப்பீங்க, அதில் சீரியல் லைட்ஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க, அதில் இந்த ஆடு மாடுகள்லாம் செட் பண்ணியிருப்பீங்க, உங்கள் இயேசு சுவாமி அந்த மாட்டுத் தொழுவத்தில் பிறந்ததை போல் நீங்கள் வீட்டில் அந்த குடிலெல்லாம் வச்சுருப்பீங்க, ஸ்டாரெல்லாம் கட்டியிருப்பீங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருப்பீங்க, அதெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா. ஒருவேளை அவனுடைய ஆசை ஒரு கள்ளங்கபடமற்ற ஒரு ஆசையாக இருந்தது. அதை பார்க்க விரும்பினான். ஆனால் அதில் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், கிறிஸ்து ஏன் மாம்சத்திலே அப்படியாக தோன்றினார்? மாம்சம் அவருக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது? மனுக்குலத்தினுடைய பாவத்திற்காக மரிப்பதற்காக. மனுக்குலத்தினுடைய பாவத்திற்காக மரிப்பதற்காக. பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய மனுக்குலத்திற்கு விடுதலை கொடுப்பதற்காக அவருக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டதையா.
அது தேவ திட்டம். முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் பாவத்திலே விழுந்து போனபடியினாலே, முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் பிசாசானுடைய பேச்சிற்கு கீழ்ப்படிந்து அவனுடைய ஆட்களாக அவர்கள் மாறிப்போனபடியினாலே, தேவன் அவர்களுக்கு கொடுத்த அநேக ஸ்லாக்கியங்கள், தேவனை அறியக்கூடிய, தேவனை நேசிக்கக்கூடிய, தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய, தேவ திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய, இந்த பூமியிலே தேவனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய அநேக ஸ்லாக்கியங்களை மனிதன் இழந்து போனான். பிசாசனுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுத்தபடியினால அவன் மூலமாக இந்த பூமிக்கு மரணம் வந்தது. அன்றைக்கு தோன்றின மரணம் இன்றைக்கு வரைக்கும், மனுக்குலம் இந்த பூமியில் இருக்கிற நாள் வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் மரித்து கொண்டே இருப்பான். ஒருவேளை சில மனிதர்கள் இந்த பூமியிலே வாழுகிற பொழுது தங்களை பிரபலமானவர்கள் என்று சொல்லி காட்டிக்கொள்வதற்காக தாங்கள் தெய்வத்தின் பிரதிநிதிகள், அவதாரம் என்று சொல்லுகிறார்கள். சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒருவர் மரித்து போனார். தான் தெய்வத்தினுடைய அவதாரம் என்று சொன்னார். தெய்வத்தினுடைய அவதாரமாக இருக்கும் என்றால் மனிதனுக்கு ஏன் மரணம் வர வேண்டும்? ஒவ்வொரு மனிதனும் சராசரி மனிதன்தான். சில வேளைகளிலே அதை யோசித்து பார்க்கிற பொழுது மிகவும் ஆறுதலாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அதிகாரம் தங்களுடைய கரத்தில் இருக்கிறபடியினாலே அதை துஷ்பிரயோகம் பண்ணி கொண்டு மக்களை ஆட்டி படைக்கக்கூடிய கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். ஒருவேளை மனிதனுக்கு மரணம் மாத்திரம் இல்லை என்றால் அவர்கள் இன்றைக்கும் உலகத்தை நாசமாக்கி கொண்டிருப்பார்கள். ஜனங்களை கொன்று குவித்து கொண்டிருப்பார்கள். ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். எல்லா மனிதனுக்கும் ஒரு நாள் மரணம் வரும். ஏன் மரணம் வந்தது? மனிதன் பிசாசானுடைய பேச்சிற்கு செவி கொடுத்தபடியினால அவன் மூலமாக இந்த பூமிக்கு மரணம் வருவதற்கு ஒரு வழி உண்டாக்கினபடியினால்தான் வேதவசனம் சொல்லுகிறது, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை. சிலர் இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொண்டு தவறாக வியாக்கியானம் பண்ணி தவறாக பிரசங்கம் பண்ணுவதை நான் கேட்டிருக்கிறேன். நமக்கு மரணத்தை கொடுப்பது பிசாசானவன் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி அல்ல. அவனுடைய வார்த்தைக்கு ஆதாம் ஏவாளும் செவி கொடுத்தபடியினாலே அவன் மூலமாக இந்த பூமிக்கு மரணம் வருவதற்கு காரணமாக இருந்தபடியினாலே அந்த வார்த்தை அப்படி சொல்லுகிறது. அது நிமித்தமாக 15வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஜீவ காலமெல்லாம் மனிதன் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு நாட்களிலும், அதுவும் குறிப்பாக அவனுடைய வயசு கடந்து போகிற பொழுது, ஒவ்வொரு வியாதி வருகிற பொழுது மரண பயத்துக்குள்ளாக மனிதன் கடந்து போகிறான். கடந்த வாரத்தில் எனக்கு ஒரு விதமான வினோதமான ஒரு வலி என்னுடைய மார்பு பகுதியில் நெஞ்சிலே வந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது எனக்கு வந்த ஒரு உணர்வு என்ன தெரியுமா? 2019 ஜனவரி 2ஆம் தேதி காலையில் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. அப்பொழுது வந்த ஒரு விதமான வலி. உடனே என் மனதில் வந்த காரியம், ஐயோ நம்ம மரிக்க போகிறோமோ, ஐயோ நமக்கு மரணம் வருகிறதோ அப்படி என்று சொல்லி 2-3 தினங்களாக எனக்கு கொஞ்சம் கூட தூக்கம் வரவில்லை. ஏனென்று சொன்னால் மரண பயம். எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, நான் ஊழியக்காரன், எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு, மரித்தால் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருப்பேன் என்ற நிச்சயம் இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த பூமியில் இருக்கிற பொழுது மரணம் என்ற ஒரு காரியம் வருகிற பொழுது நாம் எல்லோருக்குமே பயம் வருகிறது. எத்தனை பேர் பவுலடிகளாரை போல சொல்ல முடியும், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி? எத்தனை பேர் இப்பொழுதே நான் ஜீவ பலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன் என்று எத்தனை பேர் தைரியமாக சொல்ல இருக்கிறார்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. எல்லா மனிதனுக்குள்ளாக பயம் இருக்கிறது. எல்லா மனிதனுக்குள்ளாக ஏதாவது ஒரு காலகட்டத்தில் மரண பயம் வருகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மாம்சத்தில் மனிதனாக வந்து அவர் தம்முடைய மரணத்தின் மூலமாக மனுக்குலத்திற்கு விடுதலை உண்டாக்கியிருக்கிறார். ஆக விடுதலை கொடுத்தார். எதிலிருந்து விடுதலை கொடுத்தார்? யாரிடத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் நமக்கு விடுதலை கொடுத்தார்.
மரண பயத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தார். மனிதனுடைய பாவத்தினால் இந்த பூமியில் ஏற்பட்ட சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இது உன்னதமான ஒரு பெரிய ஆசீர்வாதம். மரண பயத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் நமக்கு விடுதலை கொடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இதற்காகவே தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாய் கடந்து வந்தார். இந்த ஆண்டு கிறிஸ்மஸ் பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். இது ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக மாற வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் விரும்புகிறோம் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஒருவேளை இதற்கு முன்பாக நீங்கள் எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடினீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. இதை கேட்கிற உங்கள் எல்லாருக்கும் நான் தாழ்மையோடு சொல்ல விரும்புகிற காரியம், நம்முடைய இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் அர்த்தமுள்ளதாக மாற வேண்டும் என்றால், பொருள் நிறைந்ததாக மாற வேண்டும் என்றால், தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார், தரும்படியாக வந்தார் என்ற ஞானம் நமக்கு வேண்டும். நமக்கு புதிய நம்பிக்கையை கொடுக்கும்படியாக வந்தார். அவர் சிலுவையில் மரித்தபடியினாலே அவரை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு இருப்போம் என்றால் நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வழி வந்தது, பலவிதமான மருத்துவ பரிசோதனைகளை எடுத்தேன், டாக்டரிடத்தில் போனேன், அவரை போய் பார்த்தேன். அவர் மருத்துவ ரிப்போர்ட் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அவர் சில மருந்துகள் எழுதி கொடுத்தார். ஆனாலும் வெளியே வந்தாலும் கூட அவர் கொடுத்த மருந்தினால் எனக்கு ஆயுசு நாள் நீடிக்கும் என்று சொல்லி நான் சொல்ல முடியாது. வேத வசனத்தை படிக்கிற பொழுது அதுதான் எனக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாய் கடந்து வந்து எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் தம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து மரித்தபடியினால எனக்கு மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் பிசாசின் அடிமைத்தனத்திலே இல்லை, அவனுடைய சாபத்தினால் நான் இல்லை என்ற நம்பிக்கை எனக்கு கொடுத்திருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இந்த கிறிஸ்மஸ் நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தந்திருக்க வேண்டும், தர வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் நமக்கு ஒரு புதிய விடுதலையை தர வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் நமக்கு பயத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலையை தர வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆதாம் ஏவாளுடைய பாவம் நமக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த உறவை பிரித்து பகையை கொண்டு வந்தது. கிறிஸ்துனுடைய மரணம் கிறிஸ்துவின் மாம்சத்தில் வந்தபடினாலே நமக்கு அது சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிறது. தேவ சமாதானத்தை பெறக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புதுப்பித்து கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். ஆக இந்த நாள் நமக்கு ஒரு இனிமையான, ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அதே நேரத்தில் கிறிஸ்து மாம்சத்தில் வந்தபடினாலே எனக்கும் தேவனுக்கும் இடையே உடைந்து போன உறவு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக. இரண்டாவதாக, எனக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த பகை நிவர்த்தி செய்யப்பட்டு இப்பொழுது நான் தேவனிடத்திலே சமாதானத்தை பெற்றிருக்கிறேன். மூன்றாவதாக, நான் பிசாசின் அடிமைத்தனத்திலே, சாபத்திலே இல்லை. நான் தேவனுடைய கிருபையினாலே மூடப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய இரக்கத்தினாலே நான் மூடப்பட்டிருக்கிறேன். என்னை அறிந்த தேவன், என்னை அறிந்து கொள்வதற்காக என் தேவன் மாம்சத்திலே வந்தார். என்னை புரிந்து கொள்வதற்காக என் தேவன் மாம்சத்திலே வந்தார். எனக்கு உதவி செய்வதற்காக என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வந்தார். ஆக என்னை புரிந்து கொண்ட தேவன், என்னை அறிந்து கொண்ட தேவன், எனக்கு உதவி செய்கிற தேவன், எனக்கு புதிய நம்பிக்கையை கொடுக்கிற என் தேவன் மாம்சத்திலே வந்த நாள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் வந்தார் என்பதை நினைவு கொண்டு அதற்காக நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாளாக இது இருக்க வேண்டும். இது ஒரு சடங்காச்சாரமான, ஒரு பாரம்பரியமான பண்டிகையாக இருக்கக்கூடாது.
அர்த்தமுள்ள ஒரு பண்டிகையாக, வேத வசனத்தின் அடிப்படையில் மாம்சத்திலே கிறிஸ்து வந்தது நோக்கத்தை புரிந்து கொண்டவர்களாக, அதை விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்றால் இந்த நாள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய ஊழியத்தின் சார்பாக இந்த செய்தியை, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சில ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும், உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.